ஒரு தடவை ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது. மனைவி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து கணவனால் மனைவி இல்லாமல் இருக்க முடியல. உடனே அவங்கள கூட்டிகிட்டு வர நினச்சிட்டு மனைவிக்கு ஃபோன் பண்ணுறான். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, பேசாமல் வீட்டுக்கு வந்துடு, நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு கணவன் மனைவி கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அவரோட மனைவி ஒரு டீ கப்பை எடுத்து தரையில் வீசுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கணவரும் மனைவி சொல்ல தட்டாமல் அப்படியே ஒரு டீ கப்பை எடுத்து தரையில் வீசுகிறாரு. வீசிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவரோட மனைவி, இப்போ கீழே உடஞ்சி கிடக்கிற அந்த கப்பை உங்களால் ஒட்ட வைக்க முடியுமா? அது மாதிரி தான் என் மனசும், ஒரு தடவை உடஞ்சிட்டா அது மறுபடி ஒட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. தன் மனைவியோட தத்துவபூர்வமான பேச்சை கேட்ட கணவன் உடனே சொல்கிறாரு, நான் வீசினது பிளாஸ்டிக் கப்படி, அது எப்படி உடையும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பக்கம் கொஞ்ச நேரம் அமைதி நிலவுச்சு. திடீர்னு ஒரு குரல், சரி ஈவினிங் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆகிடுச்சு. தன் மனைவியோட பதிலை கேட்ட கணவன் ஃபோனை சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு. ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 பேரோட ஒத்துழைப்பும் தேவை. இப்போ உதாரணத்துக்கு கணவன் ஒன்று சொல்ல மனைவி பதிலுக்கு ஒன்று சொல்கிறாங்க. உடனே கணவர் அதை ஈஸியாக எடுத்துக்காமல் பதிலுக்கு அவர் ஒன்று சொல்கிறாரு. இப்படி பிரச்சனை பேசி வளர்ந்துக்கிட்டே போகும். ஆனால் ஒரு பிரச்சனையை எளிதாக முடிக்கணும் அப்படின்னா ஒருவரோட ஒத்துழைப்பு இருந்தாலே போதும். இப்போ இந்த கணவன் மனைவியே எடுத்துக்கோங்க. மனைவி அவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. கணவர் சாமர்த்தியமாக பேசின பேச்சால் மனைவியோட கோபம் உடனே கரைஞ்சிடுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் கதைகளை கேட்க அனுத்துகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.